இன்றைய நாள்ல ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களோட பேசும்படியாக ஆவியான பாரப்படுத்தினார். இந்த சத்தியமானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 நாம் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17, 18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 18ஆம் வசனம் வாசிங்க. நாம் எல்லாரும் மகிமையை கண்ணடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தருக்கு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து ரூபப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. இந்த 18ஆம் வசனத்தை பின்பகுதியில 17ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. விடுதலை ஊழியத்தையும் செய்யறாரு. எந்தெந்த பகுதியில விடுதலை ஆக்குறார்? 18ஆம் வசனத்தை பின்பகுதியில பார்க்கிறோம். ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியானுடைய பங்கன் இந்த நாளிலே நம்மளை விசுவாசியை அழைத்த போது தேவன் செயல்படுகிற இந்த பூமியிலே மறுரூபப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளை மறுரூபம், இன்னொரு சாயல் ஆக்கணும். ஏற்கனவே இந்த உலகத்தின் சாயல் இருந்திருப்போம். அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, மறுரூபம் எங்க நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 12:2 அந்த வசனத்தை கூட எடுத்து வாசிங்களேன். ரோமர் 12:2. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே பவுல் சொல்றாரு, ஆவியாக்க கர்த்தரால் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அங்கே 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். ஆகவே ஆவியானவர் விசுவாசியா தேவ பிள்ளையாக ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கும் பொழுது, இவ்வுலகத்திலிருந்து வேறுபடுத்தும் பொழுது, அவர் செய்யற வேலையை மறுரூபமாக்க வேண்டும் இந்த பூமியிலே. அந்த ப்ராசஸை எங்க ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. மனசுலதான் ஆரம்பிக்கிறது. மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நம்ம எல்லாம் மறுரூபம் ஆகணும். அநேக ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க, நான் இப்படி பிடிக்காததை செய்கிறேன், விரும்பத்தகாத வாழ்க்கையை வாழ்றேன், எல்லாமே நீங்க சொல்லுவீங்க. நீங்கள் நானும் சொல்லுவோம். அநேக நேரம் ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த ப்ராசஸை எப்படி வைக்கிறாரா? ஆவியானவரை கொண்டு மனதுல டீல் பண்ற மனம் என்ற ஒரு பகுதியில அந்த கிரியை செய்கிறார். மனம் நம்முடைய மனசு என்று சொல்லப்படுகிறது. மனக்கதவுகள். அதனாலதான் பவுல் சொல்ற, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரகாசமுள்ள மனசுல உள்ள கண்ணை திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன் அது திறக்கப்பட வேண்டும்? இந்த 12ஆம் அதிகாரத்துல இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் இல்லையா? இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த நேச்சுரலா மனுஷன் உலகத்தின் மனுஷனாவே பிறக்கிறான். நேச்சுரலா ஒரு மனுஷன் பிறக்கும்போது உலக பிரமாணத்தையும் உலகத்தின் கிரியினாலும் எல்லா விதமான உலக சம்பந்தப்பட்டதா பிறக்கிறான். அப்போ அவனுடைய ரூபம் எப்படி இருக்குதான்? உலகத்தின் ரூபமா இருக்குது. ஆவியானவர் அவனை கையை பிடித்து கிறிஸ்துக்குள்ளா ரட்சிப்புக்குள்ள வளரும் பொழுது அவனுடைய ரூபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா. அவனை வேற ரூபத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். நீ உலகத்தான் அல்ல அப்படின்ற சத்தியத்தையும், அந்த மனதை புதிதாக்கி 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 நீங்க உலகத்தார் அல்ல, நீங்கள் வேறுபிடிக்கப்பட்டவர்கள், நீங்கள் புதிதாக்கப்பட்டவர்கள், புதிய மனுஷனுடையவர்கள் என்று சொல்லி கர்த்தர் தேவ பிள்ளைகளை ஆவியானவரை கொண்டு மறுரூபமாக்குகிறார். அததான் இந்த நாட்களை தியானிக்கிறோம். மறுரூபமாக்கப்படுத வேண்டும். நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு மறுரூபமாக்கப்பட வேண்டும் ஆவியானவராலே. ஆனா சத்தியம் சொல்லுகிறது, நான் மகிமை மேல் மகிமை அடைகிறோம். அல்லேலூயா. சொல்லுவோமா அல்லேலூயா. ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்குள்ளதான் கர்த்தர் நடத்தி கொண்டோம். நிச்சயமா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அனுபவம் இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். அன்னைக்கு புரிஞ்சு கொண்ட கர்த்தருடைய அந்த கர்த்தரை குறித்த ஒரு அறிந்து கொண்டதுக்கு அறிவு இந்த நாட்கள்ல மகிமையா தான் இருக்கும். நிச்சயமாவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது பவுல் சொல்கிறது போல, மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாய் கொண்டிருக்கிறோன்ற சத்தியம்தான் கர்த்தர் இந்த பூமியை நமக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார்.
இந்த பூமியில விசுவாசிக்க அழைப்பு மறுரூபமாக்கப்பட வேண்டும். விழுந்து போன உலகத்துல இருந்து நம்ம வேறு பிடிக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்துல நம்ம வாசிக்கும் ஆதாமை குறித்து படிக்கும் பொழுது, ஆதாமை எப்படி வச்சிருந்தாரு? மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சுட்டி வச்சிருந்தார். அவனுக்கு கரத்தின் கீழில் ஆளுகை கொடுத்திருந்தார். அவன் முதல் ஆதாம் தேவ மகிமையில இருந்தான். ஆதாம் ஏவாளும் தேவ பிரசனத்துல இருந்தார்கள். தேவ மகிமையில் ஆளுகை செய்து கொண்டுகிறவர்களா இருந்தார்கள். அவன் கையில எல்லாத்தையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். பூமியை மனுபுத்திர கொடுத்தார். மனுபுத்திரன்னா யார்? முதல்ல ஆதாம் கையில் தான் கொடுத்தார். ஆதாம்கிட்ட கொடுத்து நீ ஆளுகை செய்யன்னு சொல்லி அவனுடைய ரியல் இமேஜ் எப்படி இருந்தது? மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சுட்டப்பட்டு ஒரு ராஜாவை போலதான் இருந்தான். தேவன் ராஜாவா இருந்தாரு. நம்முடைய பிள்ளை ராஜாவை போலதான் இருக்கணும்னு சொல்லி பூமியை கொடுத்தாரு. அவனை ஆளுகை செய்யும்படி கொடுத்தார். அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவன் மேல அவ்வளவு மகிமை இருந்தது. அவ்வளவு மகிமையும் பிரகாசத்துல இருந்தவர்கள் வாழ்க்கையில சத்துரு இடைப்பட்டு அவனுடைய மகிமை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டான். ஆதாமுடைய மகிமையெல்லாம் உரியப்பட்டு எப்படி ட்ரெஸ் மகிமையா இருந்ததை உரிந்து நிர்வாணமாக்கி வெளியில தள்ளி விட்டு போயிட்டான். எல்லாவற்றையும் தேவ மகிமை அற்றவர்களாகி, அப்படிதான் ரோமர்ல வாசிக்கிறோம். எல்லாம் இருந்தது ஒரு மனுக்குலம். அப்போ ரியல் பிக்சர் எப்படி இருந்துச்சு? விழுகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் தான் உண்மையான பிக்சர். மனுஷனுடைய ரூபம் எப்படிப்பட்ட ரூபமா இருந்தது? அவன் மகிமையினாலும் கனத்தினாலும் ஃபுல் ஆஃப் காடில் நிரம்பி இருந்தது. தேவ மகிமையில் இருந்த நன்மை தீமை என்ற அறிவே இருக்காது அவனுக்கு. ஒரே ஒரு மகிமை ரூபம் இருந்தது. என்ன ரூபம்? தேவ பிரசனம், தேவ மகிமை, தேவ அன்பு, தேவனுடைய சமாதானம். ஒரு நதியை போல ஃபுல் ஆஃப் காட்ல நிரம்பி இருந்தான். அவனுக்கு தகப்பன்றது முகமே யாரு? அப்பாதான், பரம தகப்பன் தான். முதல்ல முழிச்சது யாரு? தகப்பன தான் பார்த்தா. அதுதான் ஆதாமுடைய முதல் பிக்சர். தேவ பிரசன்னத்துல இருந்தான். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்து எல்லா பிசாசானும் அவன்கிட்ட இருந்து பாவத்தை அனுப்பி, பாவத்திலிருந்து மரணத்தை அனுப்பி எல்லாத்தையும் உறிஞ்சி என்ன பண்ணிட்டான்? ரோட்ல தள்ளி விட்டு போயிட்டான். இப்ப விழுந்து போன உலகத்துலதான் எல்லா உலகம் என்ன பண்ண மக்கள் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரியல் பிக்சர், ரியல் மகிமை இல்லாம உலகத்தின் மகிமை, அதாவது வெட்கம், அவமானம், பாவம், மரணம், சாபம், இந்த மகிமையில தான் என்ன பண்றாங்க? மக்கள் பிறக்கிறாங்க. பிறந்து அப்படிதான் சந்தை வந்துகிட்டே இருந்தது. 2020 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் நம்முடைய சொந்த குமாரனா இயேசுவை 2ஆம் மாதமாக அந்த பூமிக்கு அனுப்புறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. 2ஆம் மாதம், 2ஆம் மாதம் சொல்லுங்க. 2ஆம் மாதம் இயேசு கிறிஸ்து. ஆமென். 2ஆம் ஆதாம். ஆதாம்ன்ற பேரை பைபிள்ல வேதத்துல வாசிக்கிறோம். பிந்தின ஆதாம் முன் அடையாளமானவர்னு சொல்லப்படுது. முந்தி வந்தவனுக்கு அடையாளமா இருக்கிறார்னு சொல்லி வேதத்துல வாசி. பிந்தின ஆதாம்னு பவுல் தான் அதை சொல்ற. அப்ப பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லப்படுகிறது. பிந்தின ஆதாம் என்ன செய்யறாரு? ஆவியானவரை வச்சு, ஆவியானவரை கொண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின்படி நாம வாழாதபடி, உலகத்துல இருக்கிற தரித்திரம் நம்மளை சேதப்படுத்தாதபடி, உலகத்துக்கு இருக்கிற பாவம் நம்மளை தொடாதபடி, உலகத்துக்கு இருக்கிற வியாதியை நாம சுமக்காதபடி, நீ உலகத்தார் அல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா நஷ்டங்கள், போராட்டங்கள், தரித்திரங்கள், பாவங்கள், சிற்றின்பங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இந்த லோகத்துல நீ வாழாதபடி, இதுல இருந்து நீ வேறுபிரிக்கப்பட்டவனா இருக்கிறபடியால் இந்த மனசை நான் புதிதாக்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை மனசை புதிதாக்குறேன். இதனால நீ பாதிக்கப்படாதபடி, மாறாக தேவ மகிமையில நிரம்பத்தக்கதாக ஆவியானவர் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆவியானவரோடு இணைந்து நீ ஒரு மகிமையுள்ள பாத்திரமா வரும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த பூமியில நோக்கத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆவியா இருக்கிற கர்த்தரால், ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆசியை அழித்து போட்டான். 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை
தன் வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 17ஆம் வசனம், புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகுறேன். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று என்பேன் என்று சொல்லி புறப்பட்டு போறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் சின்ன வயசுல இருந்தே சண்டை கிளாஸ்ல படிச்சிருப்போம், எல்லாம் படிச்சிருப்போம். இந்த இளையகுமாரனுடைய ரியல் பிக்சர் எப்படி இருந்தது? முதல் பிக்சர் எப்படி? அவன் தகப்பனோடு இருக்கிறது தான் அழைப்பு. ஆமென், அல்லேலூயா. அவன் தகப்பனோடு அவனுக்கு எல்லா விதமான பூர்த்தியான சாப்பாடும், அவனுக்கு எல்லா விதமான பணிவிடை செய்கிற ஆட்களும் பணிவிடை தூதர்களும் எல்லாம் இருக்கிற பிதாவாகிய டேபிள்ல உட்கார்ந்து இருக்க வேண்டியவன் மீறுதல் நிமித்தம், இதுதான் அந்த உலகம் எப்படி போனதா? மீறுதல் நிமித்தம். அது மீறி எங்க போகுது? எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தன் பங்கை வாங்கிட்டு தன் சுய பலத்துல போறான் இளையகுமாரன். இதுதான் விழுந்து போன உலகம். தனக்குன்னு ஒரு உலகம், தனக்குன்னு ஒரு மகிமை, அந்த பணத்தை வச்சு கவர் பண்றது, அந்த பணத்தை வச்சே தன்னை கவர் பண்ணி கொண்டான். ஆனால் எதுவுமே நிக்கவில்லை. காரணம் என்ன? ஒரு இன்புட் அவுட்புட் தான் போயிட்டே இருக்குது, இன்புட் வரவே இல்லை, இல்லையா? ஒரு இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. சுய மகிமையில இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் போவாங்க, இல்லாத மாதிரி என்ன பண்ணிடுவாங்க? மகிமைய இழந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நடுத்தரு தான். இன்னைக்கு அவன் இளையகுமாரன் நடுத்தருல வந்து நிக்கிறான். அவனுக்கு ஒரு வாழ்க்கையில எல்லாம் அப்பா கொடுத்த சொத்து கித்து எல்லாம் இழந்து போயிடுச்சு. துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஆசையை அழித்து போட்டான்னு சொல்லப்படுகிற பன்றின்றது யூதர்களுக்கு அருவருப்பானது. யூதர்கள் பன்றிய பக்கமே வரமாட்டாங்க, அருவருப்பா பாவிப்பாங்க. அந்த அருவருப்பு செஞ்ச அருவருப்புல கூட ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு போறான். அருவருப்பான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு தரித்திரம். அந்த இதுதான் நேச்சுரலா உலகத்தின் காரியம் எப்படி இருக்குது? தரித்திரமும் அவமானம், நிந்தை, தனிமை உணர்வு, ஐக்கியம் இல்லாம இப்படிதான் அவனுடைய லைஃப் இருந்தது. அவன் இளையகுமாரனுடைய பிராக்டிக்கலா அவனுடைய ரியல் லைஃப் எப்படி இருந்தது? எல்லாத்தையும் இழந்து போனது. சந்தோஷம் இல்லை. கூடி இந்த நண்பர்கள் விலகி போனார்கள், பணம் இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க, எல்லாமே போயிட்டாங்க. ரிலேஷன்ஷிப் இல்லை, எந்த ஒரு ஐக்கியம் இல்லை, தரித்திரம், சாப்பாடு இல்லை, நடுவில் ரோடு. இப்பதான் அவன் மைண்ட்ல புத்தி தெளிந்த போது, புத்தி அதான் மனம், அவன் மனசுல ஒரு பிக்சர் வருது. மனம் புதிதாக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். உன் மனசை திறந்து பாரு, நீ யாருன்னு பாரு, நீ உங்க அப்பா எப்படி இருக்கிறான்னு பாரு, உங்க அப்பாவுடைய டேபிள் எவ்வளவு இருக்குன்னு பாரு, நீ எங்க இருந்து வந்தவன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட்ல கர்த்தர் பேச ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. மனம் புதிதாகிறது. ஆமே, இந்த இளையகுமாரனுடைய மனம் புதிதாகிறது. புதிதாகும் போது அவன் தீர்மானம் எடுக்கிறான், நான் எங்க அப்பாட்ட போறேன், திரும்ப ரிட்டர்ன் ஐக்கிய ரெஸ்டோரேஷன் திரும்ப நடக்குது. நான் அப்பாட்ட போவேன், நான் எல்லாம் போய் வேலைக்காரனா கூட இருந்துக்கிறேன், ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ மாட்டேன்னு சொல்லி ரெஸ்டோரேஷனுக்காக திரும்ப போறான். கர்த்தர் அவனை விழுந்து போன எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் அவனை மீட்டெடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அவன் என்னென்ன இழந்தான்? மோதிரம் இழந்தான், மோதிரத்தை கொடுத்தான். செருப்பை கூட கர்த்தர் பார்த்தார். செருப்பு கூட இல்லையேன்னு கன்சிடர் பண்றவர் தான் நம்முடைய பரம தகவல். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களை கன்சிடர் பண்ண ஆள் இருக்காங்களோ இல்லையோ, உங்களை நேசிக்கிற ஆள் இருக்காங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஆவியான இருக்கிற கர்த்தர், ஆவியானுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்குது. அவர் உங்களை நேசிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை அணைத்துக் கொள்வார், அவங்க மனசை திறப்பார். தேங்க்யூ லார்ட். நீங்க இழந்து போனதை குறித்து கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் வாழ்க்கை நிறைய இழந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க. ரெஸ்டோரேஷனுக்குள்ள வாங்க. அல்லேலூயா. ஃபெல்லோஷிப்குள்ள வாங்க. அல்லேலூயா. ஆவியானுடைய அன்புக்குள்ள இறங்கி வாங்க. தேங்க்யூ லார்ட். அவர் தான் ரியல் பிக்சரை கொடுப்பார். நீ ஆதாமுடைய சந்ததி, நீ 2ஆம் ஆதாமுடைய சந்ததி, நீ 2ஆம் ஆதாமுடைய சந்ததி, நீ இப்படி தரித்திரத்திலேயே பாவத்திலேயே நீ ஆதியோட போராடிட்டு கொண்டு எல்லாம் மருத்துவ செலவுகளோட இது பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. எல்லாத்தையும் நான் ரெஸ்டோரேஷன் பண்றேன். நான் ஒரு டிவைன் ஹீலிங்கை தரேன். தேங்க்யூ லார்ட். டிவைன் ப்ராஸ்பரிட்டி தரேன். தேங்க்யூ. டிவைன் ப்ராஸ்பரிட்டி. அல்லேலூயா. டிவைன் ஹீலிங்கை தரேன். தெய்வீக சமாதானத்தை தரேன். டிவைன் பீஸ தரேன். அல்லேலூயா. எல்லாமே என்னிடத்துல இருந்து வாங்கிக்கோ. ஒன்னே ஒண்ணு, உன் மனம் புதிதாகட்டும். நீ ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கோ, இந்த ரியல் இமேஜ் எனக்கு வேணாம் ஆண்டவரே. அதாவது என்னுடைய விழுந்து போன இமேஜ் வேணாம் ஆண்டவரே. நான் விழுந்து போன ஆதாம் இல்ல ஆண்டவரே.
நான் ஜீவனுள்ள 2ஆம் ஆதாமின் சந்ததி. சொல்லுங்க, நான் 2ஆம் ஆதாமின் சந்ததி. அல்லேலூயா. 2ஆம் ஆதாமின் சந்ததி. ஆமென். அல்லேலூயா. நான் விழுந்து போன ஆதாமின் சந்ததி அல்ல, நான் 2ஆம் ஆதாமின் சந்ததி. அவர் எல்லாத்தையும் ரெஸ்டோரேஷன் பண்றார். அவர் காற்றை கடலை அதற்கு 2ஆம் ஆதாம் என்ன பண்ணார்? 5 குறைவெல்லாம் நிறைவாக்கி அபண்டன்ஸ் 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 5 மீனெல்லாம் பெருகி 2ஆம் ஆதாம் என்ன பண்ணாரு? கொடுத்துக்கிட்டே இருந்தார். குறைவை அடிச்சு வரச்சினார். ஹல்லேலூயா. குறைவு உங்க வீட்டுல இருக்க முடியாது. தரித்திரம் உங்க வீட்டுல இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கடன் இருக்க முடியாது. சேவிங்ஸ் இருக்கணும். ஹல்லேலூயா. கடனுக்கு அகைன்ஸ்ட் என்னது? சேவிங்ஸ். 12 கூட நிறைய கொடுத்தாரா கொடுக்கலையா? தேங்க்யூ. அதுதான் ரியல் ஆதாம். ஹல்லேலூயா. ரோயல் விசுவாசின்ற டைட்டில் இருந்து நான் இன்னும் தரித்திரத்துல இருக்கிறேன், குறைவுல இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க பழைய இமேஜ என்ன பண்றீங்க? அணிஞ்சிருக்கிறீங்க. அந்த இமேஜை தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. 2ஆம் ஆதாமுடைய பிக்சர் எடுங்க. அவன் ரெஸ்டோரேஷனுக்குள்ள வாங்க. ஆவியானுக்கு இடம் கொடுங்க. அவர் உங்க மைண்ட்ல இடைப்படுவார், உங்க மனசுல பேசுவார், உங்க மைண்ட திருப்புவார், உங்களை மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்களை மறுரூபமாக்குவார். இந்த நாள்ல ஒரு மறுரூபம் தேவை, மறு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு இமேஜ், நம்முடைய ஆவிக்குரிய இதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு 5 மீன் தான் இருக்கலாம், நீங்க கவலையப்படாதீங்க. அது வந்து 5000 மாறும். ஹல்லேலூயா. அதுதான் ரியல் இமேஜ். 2ஆம் ஆதாமுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் 2nd ஆதாம் என்ன பண்றாரு? அந்த குறைவை வாங்குறாரு கையில். சரி என்ன கொடுங்கப்பான்றாரு. வாங்கி அது என்ன பண்றாரு? அது ஓவர்ஃப்ளோ ஆகுறாரு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஓவர்ஃப்ளோ இருந்தா கடனுக்கு போவீங்களா? போவே மாட்டீங்க. சேவிங்ஸ்ல இறங்குவீங்க. விசுவாசி கண்டிப்பா சேவிங்ஸ்ல இறங்கணும். சேர்த்து வைக்கணும். பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும், குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறது பாவம் இல்ல. இயேசுவே சொன்னார், ஒன்றும் சேதமாகாதபடி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். 12 கூட நிறைய சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்றாரு? இங்க வாசிக்கிறோம், அந்த தகப்பன் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகள் என்ன பண்ணுங்கள்? போடுங்கள். ஆமே. இதுதான் ஆவியா இருக்கிற கர்த்தர் என்ன செய்வாரு? உங்க மேல இருக்கிற அந்த தரித்திரத்தை எடுக்கிறார். ஹல்லேலூயா. தரித்திரத்தை எடுத்து போடும். மைண்ட்ல தான் பேச, எல்லாம் மைண்ட்ல நடக்கும். நல்லா கவனிங்க. மைண்ட் தான் பிக்சர், ஆலோசனை கொடுப்பா. மைண்ட் பிக்சர் ஆகணும். மைண்ட்ல வந்து ஓபன் ஆகணும் விசுவாசிகளுக்கு. நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கர்த்தர் மைண்ட்ல இடைப்படுவார், பிக்சரை காட்டுவார், தரிசனங்களை காட்டுவார், கடைகளை குறித்து பேசுவார். நீங்க கடை வச்சிருந்தீங்க, கடையை குறித்து பேசுவார். ஒரு ஊழியம் ஊழியத்தை குறித்து பேசுவார். எல்லாமே மைண்ட்ல தான் பிக்சர்ஸ் ஓபன் ஆகும். தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிக்சரை தான் நம்ம என்ன பண்ணணும்? ரியலைஸ் பண்ணணும், பிடிச்சுக்கணும். இங்க என்ன சொல்றாரு? இந்த 2ஆம் ஆதாம், அதாவது விழுந்து போன இந்த அதாவது பின்மாற்றமா போன இந்த 2 இளையகுமாரனை கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணு. அவனுக்கு இழந்து போனதெல்லாம் திரும்ப என்ன பண்ண கொடுக்குறான். அவன் வந்து பாருங்க, உயர்ந்த வஸ்திரத்தை இழந்து போயிருந்தான். வஸ்திரம் கூட இல்ல, அந்த ப்ராப்பர் வஸ்திரம் கூட, ட்ரெஸ் கொடுக்குறாரு. அப்புறம் அவன் கைக்கு மோதிரத்தை கொடுக்கிறார். இதுதான் ரெஸ்டரேஷன். உங்களை அலங்கரிப்பார். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களை ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அலங்கரிப்பார். உங்க வீட்டை அலங்கரிப்பார், உங்க குடும்பத்தை அலங்கரிப்பார், உங்களோட சூழ்நிலையை அலங்கரிப்பார். ஒருவேளை தரித்திரத்திலையும் அவமானத்திலையும் நிந்தனையும் அப்படியே உட்கார்ந்துருக்கலாம், கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். அவனை 2வது குமாரனை அலங்கரித்து தான் அவனை உள்ள கொண்டு வர. கொளுத்த கன்றை கூட எதையுமே எதிர்பார்க்கலாம், அப்படியே ரெஸ்டோரேஷன் பண்ணிட்டார். என் குமாரன் மரித்தான், இவன் பிழைத்தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் அவங்க சந்தோஷப்படும். இதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் மரித்து பிழைக்கிறீர்கள். ஆமே. சிலுவையில் என்ன பண்றோம்? பழைய மனுஷனா கிறிஸ்துவோட என்ன பண்ண? சிலுவையில் அறையப்படுறான், மரிக்கிறான். புது மனுஷனா கிறிஸ்துக்குள்ள என்ன பண்றான்? மீண்டும் எழுப்பப்படுகிறான். இதுதான் சொல்றாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை விசுவாசிகள் வாழ்க்கையில. அப்படியே ரெகுலரைஸரா எப்பயும் போலவே ஓடிக்கிட்டு இருக்கு பாஸ்டர், பிரதர், எப்பயும் போல இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. எல்லா ஏரியாலையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை, ரெஸ்டோரேஷன் தேவை. இன்னைக்கு ஆவியானவங்களை ரெஸ்டோரேஷன் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க, எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் வேணும் ஆண்டவரே, என்னுடைய எல்லா ஹெல்த்ல ரெஸ்டோரேஷன், ஃபேமிலி லைஃப்ல ரெஸ்டோரேஷன், ஊழியத்துல ரெஸ்டோரேஷன், ஆமென், பொருளாதாரத்துல ரெஸ்டோரேஷன், பிசினஸ்ல ரெஸ்டோரேஷன், வேலைகள்ல ரெஸ்டோரேஷன், எல்லா விதத்திலும் ரெஸ்டோரேஷன் பண்ணுகிறவர் ஆவியானவர்.
மனசுல செயல்படுற, மனதை புதிதாக்குற. ஒன்னே ஒண்ணு சொல்லுவா, நீ போய் கொண்டுக்கிறது ரியல் லைஃப் கிடையாது. நீ போகிற அந்த நஷ்டமா போய் கொண்டுக்கிற பாத், அந்த பாதை உண்மையான பாதை இல்ல. நான் உனக்கு நல்ல பாதைகளை காட்டுறேன். நான் உன்னுடைய மனதை திறக்கிறேன். நான் உன்னை அலங்கரிக்கிறேன். உன்னை நான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றேன். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் புதிதாக்குறேன். ஆமென். ஒரு ரியல் பிரசன்னத்துக்குள்ள உன்னை கொண்டு வரேன், ரியல் இமேஜ்ல கொண்டு வரேன். நீ சாத்தான் சொல்ற காட்டுகிற அந்த பொய்யை நம்பாத. சாத்தான் உன்னை காட்டுகிற உன் வாழ்க்கை இப்படிதான் போச்சு, நீ இப்படிதான் அப்படிதான் சொல்லி அவன் வரைகிற அந்த டயக்ராம் ஏத்துக்கொள்ளாது. ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற டயக்ராம், ஆவியானவர் சத்தியத்தின்படி சிலுவையில கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சாரோ அதை செயல்படுத்துகிற, கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதை எடுத்து நமக்கு பிரசன்ட் பண்ணுகிறவர் தான் ஆவியானவர். சிலுவையில அவர் இயேசு கிறிஸ்து என்னென்ன நமக்கா செய்து முடித்தாரோ அதெல்லாம் சத்தியத்தை நமக்குள்ள கொண்டு வந்து அதை அனுபவிக்க செய்கிறது ஆவியானவர். ஆமென். ஆகவே சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா தேவை. விசுவாச ஒரு என்கவுண்டர் தேவை. ஆண்டோடைய வல்லமை உங்க மேல இறங்க போகுது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். 4ஆம் வசனம் அந்த இஸ்ரவேல் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு நான் அந்த இஸ்ரவேல் சொல்றாரு, நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். 5ஆம் வசனம், யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவனின் பலனாய் இருப்பார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொல்றார். உடனே இஸ்ரவேல் சொல்றான், நான் விருதாவா உழைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உழைக்கிறேன், சும்மா உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், சும்மா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அர்த்தமே இல்லாம இருக்கிறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னே தெரியல ஆண்டவரே. உழைக்கிறேன், வீணும் வியத்தவுமா என் பலனை, நான் செயல்படுகிற நான் பிரயாசப்படுறதெல்லாம் எப்படி போகுது? வீணா போகுது. அந்த நான் செலவழிக்கிற பணங்கள் மாத்திரம் இல்ல, செலவழிக்கிற எனர்ஜி, உங்களுடைய எனர்ஜி வீணா போகுதா? என்ன எனர்ஜி ஓடிக்கிட்டு இருக்கு? உங்களுடைய எனர்ஜி எஃபர்ட்டா இருக்கா? உங்களுடைய எனர்ஜி எஃபெக்டிவா இருக்குதா? இன்னைக்கு செக் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய எனர்ஜி எப்படி? நீங்க உழைக்கிறது சும்மா உழைக்கிறீங்களா? நிறைய பேர் உழைப்பாங்க, கடனை அடைக்கிறக்கா உழைக்கிறோம் பாஸ்டர்னுவாங்க. சரி, கடனை அடைக்கிறீங்கன்னா கடனை அடைச்சிட்டு இருக்கிறீங்களா கேட்பேன். இல்ல, வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுவே என்ன இது? அவ்வளவும் வட்டிக்கு தான் போகுது ஒழிய கடன் என்ன பண்ண மாட்டேங்குது, டெபிட் குறைய மாட்டேங்குது, கடன் குறைய மாட்டேங்குது, வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? இன்னும் லாசஸ்ல இருக்கிறாங்க, அந்த ரீச் முன்னேறி வரல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இங்க சொல்ற. நான் விருதாவா உழைக்கிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் நான் யாக்கோபை திருப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. 5ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நான் யாக்கோபை திருப்புறேன். அல்லேலூயா. டேர்ன் பண்ற இளையகுமாரனை திருப்புனவர். அல்லேலூயா. இந்த நாள்ல இந்த போன் பிரேயர்ல கலந்து கொள்ற நிலைமை எப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனா இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இன்னைக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம் தேவையில்லை, பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அங்க தேவையில்லை. எதையுமே கர்த்தர் ஆவியானவரை கொண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் விடுதலையே தர்றார். மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக, மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு திறக்கப்பட உங்க வாழ்க்கை விரிவடையும். மனசுல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, மனசுல வசனங்களை நினைங்க, மனசுல தியானம் பண்ணுங்க. ஆவியானவரை கர்த்தாவே என்னை நிரப்புமே ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க மனம் புதிதாக்குவார் ஆண்டவர். எவ்வளவுக்கு எவ்வளவு புதிதாக்கப்பட்டு நீங்க மறுரூபம் ஆகுவீங்க. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோம், மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த பூமியில ஒரு விசுவாசியுடைய அழைப்பு மறுரூபமாகணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்னை என்கவுண்டர் ஆகணும், ஆவியானவர் இன்னைக்கு என்னை தொடணும். தேங்க்யூ லோ. ஷாக்காராப்பா அல்லா காத்தாராப்பா மர்ரா காத்தரா. உங்க மைண்ட் என்னை தொடணும். நான் ஸ்டக் ஆயிருக்கிறேன் பாஸ்டர், பிரதர்,
ஷாக்கராபா. என் மைண்ட் ஸ்டக் ஆயிருக்கு ஒரு லெவல்ல, அப்படியே ஸ்டக் ஆகி குறிப்பிட்ட சூழ்நிலையில நான் இருட்டுல இருக்கிற மாதிரி குருடனை போல இருக்கிறேன். என் மைண்டு ரிலீஸ் ஆகணும். ஜீசஸ் ஹல்லேலூயா. என் மைண்டு ஓபன் ஆகும். என் நெத்தியில மைண்டு ஓபன் ஆகும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ரபா ரபா லகத ரபா லகத ரபா லகத ரபா. ஆவியானவர் இறங்க வேண்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரம ரகத ரபா. ஆவியானவர் என்னை என்கவுண்டர் பண்ணணும். தேங்க்யூ லார்ட். என்னை சந்திக்கணும். ஷபா ரபா ரபா. எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். ரபா 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 ரபா. நான் ஓடிக்கொண்டு சிச்சுவேஷன்ல நான் எழும்பணும். ரபா ரபா ரபா. எழும்பவே முடியாம இருக்கிறேனே, நான் எழும்பவே முடியாம இருக்கிறேனே. ஷபா ரபா லகத ரபா லகத ரபா லகத ரபா. சியோனே கர்த்தருடைய திருப்புறக்கு வந்திருக்கிறார். ரகத ரகர கர 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 லமர கதர பல்ல கதர பல்ல கதர பல்ல கதர மல்ல கதரபா. ஆவியானுடைய அக்கினி இறங்குது, 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 இறங்குது. லபர பல்ல கதர பல்ல கதர. சியோனே உன்னை நான் திருப்புறேன். ஷபா ரபா 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 ரபா. ஆவியாக்குற கர்த்தர் நான் சாக்கா தர கர உன் மேல இறங்கி ஷபா ரபா லகதரபா. உன் மனதை திறந்து ஷபா ரபா ரபா லகதர. நீ சிக்கி இருக்கிற அந்த சிக்கல்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து மரகதரபா. நீ இழந்து போனதெல்லாம் அந்த பூமியிலே உனக்கு திரும்ப கொடுத்து ராபா 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 ராபா. உன் முகத்திலிருந்து வருகிற கண்ணீர் யாவை நான் துடைத்து லாங்கா ராகா தாரா காரா காரா. நீ உலகத்தான் அல்ல என்று சொல்லி லேமே ரேகா ராபா ஷகா தாராபா. உன்னை முந்தின ஆதாமை போல லேபே ரேபே லேபே ரேகா தாரா காரா காரா. பிந்தின ஆதாமுக்குள்ள உன்னை சிருஷ்டிக்கிறேன். லேகே ராபா ராபா லாபா ராபா. நீ விழுந்து போன ஆதாம் அல்ல, நீ விழுந்து போன ஆதாமின் சந்ததி அல்ல. இந்த உலகம் உன்னை சேதப்படுத்த கூடாது, பிசாசு உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ உலகத்தான் அல்ல, உன்னை வேறு பொறித்திருக்கிறேன். மகிமை 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 மகிமை. எல்லா உலகத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ரகதர் ரகதர் ரகதரபா. உலகத்து கட்டுகள், உலகத்தின் பிரமாணங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளைகளை விட்டு வெளியேறு. மைண்ட்ல அக்கினி. பிரேக் ஜீசஸ், பிரேக் ஹோலி ஸ்பிரிட். மைண்ட் நெத்தில 2 தட்டு தட்டுங்க. ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும். உங்க மைண்ட்ல 2 அடி அடிங்க. ராகா ராகா தாரா தாரா. உங்க நெத்திய 2 தட்டு தட்டுங்க. ஓபன் ஆகட்டும். ஷாபா ராபா 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 ராபா. பிரேக் ஜீசஸ். ரிலீஸ் 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 ரிலீஸ். க்ளோரி க்ளோரி. ஆவியானவர் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. எல்லா டைப், எல்லா டைப், எல்லா உலகத்தின் டைப் அறுக்கப்படுகிறது, 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 அறுக்கப்படுகிறது. உலகத்தின் இமேஜ் அழிக்கப்படுகிறது. ரகா ரபா 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 ரபா. நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. லபா ரபா ரபா லகத ரபா லகத ரபா. நீ தேவ மகள். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை. ஷபா ரபா 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 லகத ரபா. பிள்ளைகள் ரகத ரகத ரபா. அடிமை போல வாழக்கூடாது. ரகா ரபா 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 லபா ஷபா ரபா 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 லகத ரகா ரகா லபா ரபா ரபா லபா ரபா லபா ரபா லபா சீரே வேரே வேலே. ஒரு விடுதலை அபிஷேகம், விடுதலை அபிஷேகம். ஆவியாக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறார். அந்த இளையகுமாரனுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் அலங்கரித்தார். லேபா ராகா பாரா ஷாகா தாரம். நான் இன்னைக்கு சொல்றேன், ஆவியானவர் மட்டும் பிடிச்சுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய பாதத்துல நான் விழுந்துறேன். ராகா ராபா 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 ராபா. எனக்கு என்ன தேவைன்னு நீங்க தான் அறிஞ்சிருக்கிறீங்க. ராகா தர ராகா தரம். கரெக்டா அறிஞ்சவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறது போல எல்லாத்தையும் அறிந்தது ஆவியானவர் தெரியும். ஷாபா ரபா 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 ரபா. இன்னைக்கு 2 கைகளை ஒப்பு கொடுத்து அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை நான் சரண்டர் பண்றேன். ஆவியானவரே, நான் சரண்டர் பண்றேன். ஷாபா ரபா ரபா லபா தர கத ரபா லகத ரபா லபா தர ரபா லகத ரபா. அக்கினி இறங்குது, இறங்குது, இறங்குது. விடுதலை அபிஷேகம் இறங்கட்ட இறங்கட்ட இறங்கட்ட. எல்லாத்தையும் நிரப்புங்க தகப்பனே, எல்லாத்தையும் நிரப்புங்க. உலகத்திலிருந்து விடுதலை ஆக்கி புது சிருஷ்டியை போல நிரப்பி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். இழந்து போன துணிகள், இழந்து போன ஆடையாகி அபிஷேகம், இழந்து போன அபிஷேகங்கள் திரும்ப வருவதாக, திரும்ப வருவதாக, திரும்ப வருவதாக, திரும்ப வருவதாக. இழந்து போன கிருபைகள் மீண்டும் வருவதாக. லப ரப லப ரகத ரப லகத ரப
லபர கதரப லகதர லேபே ரேபே ரேபே லேபே தாரா கரபா. இழந்து போன மோதிரங்கள், இழந்து போன அதிகாரங்கள் திரும்ப வருவதாக. ஷபா ரபா ரபா லகதரப லகதரபா லேப ரப லகதரபா. இழந்து போன தேவ அன்பு திரும்ப மீண்டும் அணைக்கப்படுவதாக. ஷபா ரகதரபா லபா. ஒரு தேவ அன்பு உங்களை அணைப்பதாக. ஷபா ரபா லகத. அப்பா பிதாவே என்று சொல்லி அணைக்கிறது கிருபை இறங்குவதாக. தேங்க்யூ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். க்ளோரி. தேவ அன்பு, தேவ அன்பு எல்லாம் நிரப்பட்ட அப்பா பிதாவே என்று அணைக்க முடியாமல், அப்பா பிதாவே என்று அணைக்க முடியாமல் இருந்த எல்லா உறவுகளும் இயேசுவின் நாமத்தில் சரி செய்யப்படுகிறது. அவருடைய பாதத்துல விழுந்து அவருடைய நெஞ்சில அணைத்துக் கொள்ளுகிறார். அவனை அணைத்துக் கொண்டார், கட்டி அணைத்துக் கொண்டார். உங்களை கர்த்தர் அணைத்துக் கொள்கிறார். இந்த அன்பு உங்களுக்கு தேவை. இந்த அன்பை காணாமல் போயிருந்தீங்க. ஆவியானுடைய அன்பு நிரப்ப அன்பு, தேவ அன்பு ஊற்றப்பட்டு தகப்பனை அணைத்துக் கொள்ளுங்க. தகப்பனத்துல சேருங்க. லேபே ரேபே 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 கதர கதர கதரகல கதரபா லபதர கதரபல. அவனுக்கு செருப்பு இல்லையா, செருப்பையும் கொடுத்தார். ரக்கா தாரா காரா 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 காரா. ஓடவே முடியாத எல்லாத்தையும் ஓட வச்சார். மீண்டும் லபர கதர பல்ல கதர பல்ல கதர பல்ல கதரபா லபர கதர பல்ல கதர. உலகம் உங்களை சேதப்படுத்த முடியாது, பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. லமர கதரபா சகதரபா. மாறாக தேவ ஆவியானவர் உங்களை அணைக்கிறவரா இருக்கிறார், அணைக்கிறவரா இருக்கிறார், அலங்கரிக்கிறார், டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுகிறார், புது சிருஷ்டியை போல மாற்றுகிறார். ஒரு தேவ அன்பு, தேவ அபிஷேகம் இறங்கட்டும் எல்லாரும் மேலே, எல்லாரும் மேலே, எல்லாரும் மேலே, எல்லாரும் மேலே. இழந்து போன தேவ உறவு, தேவனோடு ஐக்கியம் இல்லாம போயிட்டேனே, அப்பாவிட்ட அணைச்சு பேச முடியாம அந்த அன்பை இழந்து போனேனே, மீண்டும் அந்த அன்பை கத்த கொடுக்கிறா. மீண்டும் அந்த அன்புக்காக ஏங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு அன்புதான் தேவ மகளே. அலைச்சல் வேண்டாம் உனக்கு, உன் மனசு அலையலுக்குள்ள வேணாம். நீ அலைந்து கொண்டிருக்காத, அன்புல இரு, இலைப்பாறுதல இரு. நீ இலைப்பாரி கொண்டிரு. தகப்பன் போதும் என்று சொல்லி ஓடி வந்திருக்கிறாயா? உனக்கு அவர் போதும். ஆவியான ஒருவர் போதும் உங்களுக்கு. உங்களை இலைப்பார பண்ண வைக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான மிருக ஜீவன்களை பள்ளத்தாக்கிலே இலைப்பார பண்ணினா. இடைப்படுங்க. ஆண்டவரே நிரப்பு 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 ஆண்டவரே. பிசாசிகள்ல வெளியேறணும். ஹல்லேலூயா. உலகத்தின் கட்டுகள் இருந்து விடுதலை ஆகணும். உங்க மைண்ட் ஓபன் ஆவதா இயேசுவே நாமத்துல. ஃபயர் ஜீசஸ். அக்கினி இறங்கட்டும். ரகத 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 ரபா லபத ரப லகத ரபா. மைண்ட்ல அக்கினி ஜீசஸ். எல்லா புத்தி தெளிவு உண்டாவதாக. ஜீசஸ். ரகத 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 ரகபா. மனம் தெளிவாவதாக. மனதில் வெளிச்சம் உண்டாவதாக. லப ரப 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 லக. என்ன செய்யணும் என்ற தெளிவான படம் உண்டாவதாக. ஜீசஸ். இஸ்ரவேலே நீ தாசன். நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன். பலவீனப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லோஹா. பலவீனப்பட்ட நோய் நொடியோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. என் உடம்புல சில கட்டுகள் போல இருக்குது. ஸ்ட்ரென்த்தே இல்லப்பா பிரதர், என் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்ல. எனக்கு ஒரு விடுதலை வேணும். எனக்கு ஒரு விடுதலையின் அபிஷேகம் இறங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே தலைமையில கை வச்சுக்கோங்க. ஷபா ரபா ரபா லகத ரபா லகத ரபா லபா ரபா லகத ரபா லகத ரபா லகத ரபா
ராபா. ஒரு விடுதலின் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. இப்போதும் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல தேவ அக்கினி இறங்குவதாக. ஜீசஸ் 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 ஜீசஸ். ராபா 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 லாபா தரா கரா கரா கரா. தேவ அக்கினி தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. ஒவ்வொரு தலை மேல இறங்குவதாக. உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற பலவீன கட்டுகள், பிசாசின் பாதிப்புகள், போராட்டங்கள், சாத்தானால் கொண்டு வரப்பட்ட வியாதிகள் எல்லாம் இயேசு இரத்தத்தினால ஆவியானுடைய அக்கினியினால சுடரிக்கப்படுவதாக, சுடரிக்கப்படுவதாக. எல்லாம் வெளியவா, எல்லாம் வெளியவா இயேசுவின் நாமத்தினால. கம் அவுட், எல்லாம் உடம்பு விட்டு வெளியவா. இந்த உடம்புக்குள்ள இருக்காத உன்னை வாதிக்கிற பிசாசு ஷாபா ராபா 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 ராபா. விடுதலை விடுதலை விடுதலை. பவர் பவர் ரிலீஸ் ஃபயர் ராபா தரா கரா 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 லக ரக 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 தரா. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும். பிசாசின் வல்லமைகள் பாடியில் இருக்கக்கூடாது, உடம்புல இருக்கக்கூடாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிசாசின் வல்லமைகளை நான் வாதிக்கிறேன் இயேசு ரத்தத்தினால சுட்டரித்து நான் ஜெபிக்கிறேன். உடம்புக்குள்ள இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஓ ஓ எந்த மனுஷருக்குள்ள இருக்கக்கூடாது, பிள்ளைகள் மேல இருக்கக்கூடாது. ராபா 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 லாபா தாரா காரா காரா. எல்லா எல்லையிலும் உங்க தேவ பிள்ளைகள் வீடுகள்ல அக்கினி இறங்கட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தின் அக்கினி, ஆவியானுடைய அக்கினி இறங்கட்டும். ஃபயர் ஃபயர் ஃபயர், நெருப்பு இறங்கட்டும். ஓ வீடு முழுவதும் நெருப்பு இறங்கட்டும். ஷாபா ரபல்ல கத ரபல்ல கத ரபல்ல கத ரபா. வீடு முழுவதும் நெருப்பு இறங்கட்டும். வீட்டுக்குள்ள நான் நெருப்பு அனுப்புகிறேன், கிச்சனுக்குள்ள அனுப்புகிறேன், பெட்ரூம்ல அனுப்புகிறேன், வீட்டு வாசல்ல அனுப்புகிறேன். ஓ மொட்டை மாடியில் அனுப்பு. எல்லா இடத்துலயும் நெருப்பு இறங்கட்டும். பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஷாபா ராபா 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 லக தரபா லக தரபா லப தரபா லக. விடுதலை 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 விடுதலை. வயிற்றுக்குள்ள அக்கினி இறங்கட்டும், வயிற்றுல அக்கினி இறங்கட்டும். ராக்கா ராக்கா தரா பாரா. வயிற்றுல இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள தேவ அக்கினி இறங்கட்டும். உங்க பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஒவ்வொருதிலையும் தேவ அக்கினி இறங்குவதாக, இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். பிசாசின் வல்லமைகள், பாதிப்புகள் இயேசு இரத்தத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. மறைவான வல்லமைகள், மறைந்திருக்கிற ஆவிகள் இயேசு இரத்தத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ ஆர்கன்ஸ்குள்ள மறைந்திருக்கிற ஆவிகள் இயேசு இரத்தத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. பிளட் இஷ்யூஸ் இயேசு இரத்தத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. கம் அவுட், எல்லாம் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா கிட்னிஸ் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்ப்பப்பைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அக்கினி இறங்குவதாக. ஷபா பாபா பாபா மாமா மாமா ரகதரபா லகதரபா லபதரபா லகதரபா லகதரபா லகதரபா. பிசாசின் கிரியில் இருக்கக்கூடாது, 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 இருக்கக்கூடாது. உடம்புல இருக்கக்கூடாது, எந்த அவயங்கள் இருக்கக்கூடாது, எந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஷாபா ராபா 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 லாபா தாரா காரா. அக்கினி அக்கினி இறங்கட்ட 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 இயேசுவின் நாமத்தில். லாபா ராபா 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 இறங்குது இறங்குது இயேசுவின் நாமத்தில். ஃபுல் டெலிவரன்ஸ் உண்டாகட்டும், ஹெவி டெலிவரன்ஸ் உண்டாகட்டும். லாபா ராபா 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 ஷாபதரம். ஹெவி அனாயிண்டிங் இறங்கட்டும். ஷாபா ராபா 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 லகத ரபா 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 லகத ரபா லகத ரபா. விடுதலையாக்குங்க 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 விடுதலையாக்குங்க. சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே வீட்டை ஒவ்வொருடைய வாழ்க்கையை சுத்தமாக்குங்க. ஷாபா ராகா தாரா காரா காரா. பரிசுத்தப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க. ராகா பாரா 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 பாரா. பிசாசை அடிச்சு துரத்துங்க. ரகத ரகத ரகதரா. பிசாசின் கிரியில அழிக்கும்படிக்க தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வந்தா. லேபே ரேபே 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 ஷகு தரா கரபா லபா துரா கரபா லாகா. மனம் திறக்கப்படட்டும், மனம் திறக்கப்படட்டும், மனம் திறக்கப்பட்டு. தரித்திரம் சாப தரித்திரத்தின் ஆவி வீட்டை விட்டு வெளியேறட்டும். தரித்திரத்தின் ஆவி அவங்க உடம்பை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் இயேசு இரத்தத்தினால் முறிக்கிறேன். ராபா 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 லபா தரக தரபா லபா ரகத ரகத ரகத. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீணா போகுது, நிக்க மாட்டேதே சொல்ற எல்லா கவலைகள், எல்லா பாரங்கள் இயேசு இரத்தத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. அக்கினி இறங்கட்ட 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 இயேசுவின் நாமத்தில். ராபா 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 லாபா ராபா ராபா. ஆவியான ஊழியம் செய்யறதை நான் பார்க்கிறேன். விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை நிரப்பு மாட்டவர், நிரப்பு மாட்டவர், நிரப்பு மாட்டவர். லாபா ராபா 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 லாகா தூரா
ரபல்ல கதரபா லபர கதரம ஷகதரபல்ல கதரபா லேபெதே ரேபேரா கதுரா கந்தரபல்ல கதரபா. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் மந்திர கிரியைகள் இருக்க முடியாது. விசுவாசிய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. முடியாது 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 முடியாது. இயேசுவின் நாமத்தினால் ரப 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 அழிக்கிற இயேசுவின் நாமத்தாலே ஃபயர் ஆஃப் ஜீசஸ் ரப 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 ஃபயர் ஃபயர் நெருப்பு எரித்து போடுகிறது எல்லா கிரியைகளையும். ரகதர விக்கிர கிரியைகள் மந்திர கிரியைகள் ரகதர் 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 எல்லாத்தையும் எரிக்கிற ஆவியானவர் சுட்டரிக்கிற ஆவியான இறங்கி இருக்கிறார் இறங்கி இருக்கிறார் இறங்கி இருக்கிறார். விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. நிரப்புங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஷாபா ராபா 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 அக்னி மதில் அக்னி மதில் ஷாபா பாபா அக்னி நதி அவர் ஷகத ரகத ரகதரபா. என் ஆவியானவர் அக்னி நதி அவர் வந்தார் எல்லாம் மாறணும். ஷாபா ராபா ராபா லாபா தரா கரா 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 லாபா ராபா லாகா தரா கரா. என் வீடுகள் ஆசீர்வாதம் என்னுடைய ஊழியத்தில் ஆசீர்வாதம். ஷாபா ராகா து ராகா தரபா எல்லா இடத்துலயும் அக்னி இறங்கி கொண்டு சொத்திருக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு இந்த போன் பிரேயர்ல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க ஓ எல்லாரும் நீ தொட்டிருக்கா சொத்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க மனம் புதிதாக்கப்படுவதற்காக சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் கீழாகாம மேலாவார்கள் ஆண்டவரே. வாளாகாம தலை ஆவார்கள் ஆண்டவரே. உம்முடைய சனம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இந்த நாள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். காரியத்தை செய்ததுக்காக எல்லாரும் நன்றி 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 அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இழந்து போன எல்லா விதத்தையும் திரும்ப ரீஸ்டோர் அப்பா எங்களுக்கு தந்ததற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களை மறுரூபப்படுத்தினதற்காய் மகிமையின் மேல மகிமையாய் மகிமையின் மேல மகிமை அடைந்த தேவன் இந்த நாள் எங்க குழுல இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ ஆசீர்வாதம் தேவ பிரசன்னம் தேவ மகிமை எங்களை நிரப்பினதற்காய் அப்பா நாங்க இருக்கிற வீடுகள் உங்க மகிமையினால நாங்க நிரப்பத்தக்கதாய் தேவனை கிருபை செய்ததற்காய் நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி கொடான கொடி நன்றி. இருதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லயும் அப்பா எங்க மத்தியில பிரதர் அழைத்து கொண்டு வந்தீங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினால அவங்களையும் அவங்களுடைய ஊழியத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எல்லாரும் ஒரு மனதோட ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா மதுரையில ஏசப்பா அவங்க செய்கிற அந்த ஊழியத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கையிலே ஆண்டவரே கிளை சபைகளை ஆரம்பித்து ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேக திருச்சபைகளை அங்க உருவாக்கத்தக்க தேவனின் உதவி செய்வீராக. ஒரு திருச்சபைகள்ல உண்டாகும்படியாய் சொந்தர உங்க தெய்வீக மகிமை ஆண்டவரே அந்த இடத்துல அவர்கள் மூலமா இந்த இடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனை இன்னும் பயன்படுத்துங்க இன்னும் வல்லமே அந்த இடத்துல பயன்படுத்துங்க. ஊழியத்தை இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம். அவங்களை மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம். 2 பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பாதுகாப்பு தேவ சந்தோஷம் சமாதானம் இன்னும் அந்த குடும்பங்கள்ல எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராகப்பா. உங்க கருத்துக்குள்ள முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கூட ஆண்டவரே ஏசப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே. இந்த நாள்லயும் அப்பா எங்களோடு நீர் இடைப்பட்ட கிருபைக்காக ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நேரத்திலேயும் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்ட காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துல தேவனுடைய நாம மகிமைப்பட இந்த இடத்துல நீங்க சாட்சியா சொல்லலாம். சுருக்கமாய் சொல்லுவோம். நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர மகிமை மேல மகிமை அடைய பண்ணுகிற தேவன், நம்மை மறுரூபப்படுத்துகிற தேவன் என்று ஆவியானவர் நம்மோட இடைப்பட்டாங்க.
மகிமையினால நம்ம மறுரூபப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு மனதை புதிதாக்கி நம்ம மறுரூபப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற இடங்களிலே நம்ம மகிமைப்படுத்துகிற தேவனாக, அவர் நம்மளை மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவர் அவருடைய மகிமை நமக்கு கொடுத்து நம்ம மகிமைப்படுத்துகிற தேவனாய் இந்த வேளையில ஆண்டவர் இடைப்பட்ட தயவுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. அவர்கள் மூலமாக ஆவியானவர் பேசின தயவுக்காக நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். ஆவியானவருக்கே மகிமை உண்டாகட்டும். வேற எதுவும் சாட்சிகள் இருக்கா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல ஒரு தெளிவை கொடுத்தாரு. என்னுடைய திங்கிங்ல, என்னுடைய பிரெயின்ல, என் மனசுல ஆண்டவர் மகிமைப்படுவதாக. அவர் மறுரூபப்படுத்துறேன்னு சொன்னாரு. கண்டிப்பா அவர் செஞ்சாரு. அவர் ஒரு தெளிவை கொடுத்ததை நான் கிளியரா உணர்ந்தேன். அதுக்கப்புறம் உடம்புல பலவீனமா இருந்ததுன்னு நான் சொல்லினே இருந்தேன். கர்த்தர் அதை கேட்டார். அது பலவீனப்படுத்துற ஆவிகளா கட்டி விட்டாரு ஆண்டவர். அதனால அதுக்காக கூட கொஞ்சம் அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென் ஆமென் ஆமென். திருப்பி மகிமை உண்டாகட்டும். வேற சாட்சி இருக்கிறதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்ச நாளாவே அதிக பலவீனத்தோடு காணப்பட்டேன். வியாதி என்பதில்ல, ஆனா அதிக பலவீனம். உச்சி பாத வரையில நிறைய பலவீனங்கள், தலைக்குள்ள பலவீனம், கண்களில பலவீனம், என்னுடைய 2 தோள்பட்டையில பயங்கரமான வலி, முழங்கையில சொல்ல முடியாத வலி, தொடை பகுதியில பயங்கர ஒரு பெயின், நரம்பு வீக்கன்னு சொல்றாங்க. இப்படியாக எல்லாவற்றிலும் பலவீனத்தோடு மிகுந்த பலவீனமாக நான் காணப்பட்டேன். அதுல நான் காலை ஜெபத்தை கூட கொஞ்சம் மாற்றி மதிய ஜெபத்திற்கு நான் வர ஆரம்பித்தேன். இப்படி ரொம்ப பலவீனப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த பலவீனத்தை குறித்து ரொம்ப திட்டமாக பேசினார். அந்த பலவீனங்கள் எல்லாம், அந்த பலவீன கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு நிச்சயமாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆவியானவரால் அலங்கரிக்கப்படுவாய் என்பதை அவர் சொன்னது திட்டமாக எனக்கே பேசுவது போல இருந்தது. எனக்கே அவர் சொன்னார், மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆவியானவர் உன்னை அலங்கரிப்பார், நிச்சயமாக அலங்கரித்து புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். மறுரூபமாக்கின என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல செய்தியை கொடுத்து சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் மகிமைப்படுவதாக. ஆமென் 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 ஆமென். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சிகள் இருக்கா? நானும் கொஞ்ச நாளா நிறைய பலவீனத்தோட இருந்தேன். ப்ரேயர் பண்ணும்போது அந்த பலவீனங்கள்லாம் என்னை விட்டு நீங்கின மாதிரி ஒரு ஃபீல் அன்னைக்கு சொல்லிட்டாங்க. நல்லா மாறிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாகவே ஒரு 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 பலவீனம்லாம் நீங்க ஒரு பலத்தால கட்டப்பட்ட மாதிரி ஒரு அனுபவம். ஏசுப்பா எனக்கு அதை விட ஒரு பெரிய நம்பிக்கை. ஏசுப்பா என்ன தொட்டுட்டாங்க, பலவீனம்லாம் நீக்கிட்டாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை. அது போல பிரதரோட மெசேஜும் ரொம்ப ஒரு இதயத்தை தொடுகிற வண்ணமா இருந்தது. ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. மறுபடியுமாக இந்த மகளை கட்டி பிடிக்கிறதுதான் அந்த ஒரு அவனுடைய அன்புக்குள்ளாக மறுபடியுமாக வந்ததாக ஒரு அனுபவம். நாமத்துக்கு மகிமை உள்ளதாக. ஆமென் ஆமென் ஆமென். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற எதுவும் சாட்சிகள்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் மிகவும் கடந்த ஒரு 10 நாளாக மிகவும் சோர்வோடு காணப்பட்டேன். கர்த்தர் இந்த நாளிலே மனதை புதிதாக்குவதையும் கண்டிப்பாக என்னுடைய மனதை அந்த புதிதாக்கி இருக்கிறார். அவருடைய வல்லமை கிருபை எனக்கு தந்திருக்கிறார். என்னுடைய பேரனுக்காக நான் அதிகமாக ஜெபிச்சேன். சரியத்துல கண்டிப்பாக கர்த்தர் புது பலனை கொடுத்து அவருடைய வல்லமை தந்து மீண்டுமாக அவனை சாட்சியாக நிறுத்துவார். அதற்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக.